இங்க சில பேர் ஒரு பாறை மேல நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்க கல்லெல்லாம் தூக்கி தூக்கி தரையில போட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு உள்ள இருந்தே அந்த உருவம் வர மாதிரி இருக்கு. காய்ஸ் அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு பாம்பு இருக்கு, அதை பத்த வச்சு தூக்கி போடுறாங்க. பொறுமையா அதை இழுக்க பூமிக்குள்ள இருந்து ஒரு உருவம் வந்து அதை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகுது. அவ்வளவுதான், இந்த கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படியே வெடிச்சு தக்காளி சாஸ் மாதிரி அப்படி தெரிக்குது. அப்ப திரும்பவும் அதே மாதிரி உருவம் வந்து மேல பாக்குது. காய்ஸ் இந்த தடவை நான் போடுறேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கி தூக்கி போடுறான். அதுவும் அதை பிடிச்சிட்டு உள்ள போயிடுது. அவ்வளவுதான், இதோட கதை முடிஞ்சுன்னு சொல்லி நினைக்கும் போது தான் துப்புமா பாருங்க அப்படியே ஹைட்டா பறந்து வந்து அவங்க நிறைய கிரனேட் வச்சிருக்காங்களே அது மேல விழுந்துரும். அச்சோ கதை க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு சைடு ஓடிடுறாங்க. நிறைய பேர் வந்து பாறை மேலே நிற்கிறாங்க. ஆனால் 3 பேர் மட்டும் தரையில் வந்து நிற்கிறாங்க. இப்போ பார்த்தா தான் தெரியுது அவன் கையில் வந்து ஒரு பாம்பு இருக்கு. இதுதான் கடைசி முயற்சி, இதுக்கு மேலே நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒரு சைடு பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. மழையோட ஏச்சும் வருது. அங்கே வந்த உடனே காம்பு நல்லா கிள்ளிட்டு பக்கத்தில் வச்சு பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்சு தூக்கி போடுவாங்க பாருங்க. அது வந்து திரும்ப அதே மாதிரி பிடிக்கணும் நினைப்பாங்க, பார்த்தா தப்பிச்சிரும். அட கடவுளை, இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து 2 சைடு ஓடிடுறாங்க. இவன் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கான். அதோட பக்கத்தில் வந்தோடனே இவனும் எகிரி குதிச்சிருவான். அது மேலே இருந்து அப்படியே போய் பூசணிக்க செதற மாதிரி செத்துட்டு போயிடுது.